ஹை விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா வத்த குழம்பு. என்னங்க டாக்டர் வத்த குழம்பு பற்றி பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுதுங்க. ஏன்னா வத்த குழம்புல அவ்வளவு நன்மைகள் இருக்காது. அதுதாங்க ஓகேவா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வத்த குழம்பை பற்றி டீட்டெயிலாக எல்லாம் வந்து பார்த்துடலாம். ஓகேவா. இப்போ வத்த குழம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த பகுதிகள்? நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை பகுதிகளில் காமனாக வைப்பாங்க. அப்புறம் மதுரை ஆண்ட மெயின் சிட்டிகளெல்லாம் வைப்பாங்க. ஆனால் வந்து வத்த குழம்பு வந்து எவ்வளோ நன்மைகள் பயக்கணும்னு யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தாங்க. இப்போ வத்த குழம்புல எதை முக்கியமாக சேர்ப்பாங்கன்னா சுண்டைக்காய்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பயங்கரமான எஃபெக்ட் உள்ளதுங்க. அது முக்கியமாக ஸ்டொமக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சில ஃபுட்டு சாப்பிடும்போது நமக்கு ஸ்டொமக்கில் வந்து டைஜஷன், அதாவது செரிமானம் சரியாக இருக்காது. அப்போ அந்த ஃபுட்டு கூட வத்த குழம்பு சாப்பிடும்போது என்ன ஆகுனா செரிமானத்தை தூண்டி விட்டு சீக்கிரமே அது டைஜஷன் ஆகிறதுக்கு வழிவகுக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இது இன்ஃபெக்ஷன் கண்டிஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம சுண்டைக்காய் வந்து உள்ள வத்த குழம்பு சாப்பிடும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் அப்படி கூடும்போது அது வந்து இன்ஃபெக்ஷன் உட்பட பல வியாதிகளை குணப்படுத்தும். முக்கியமாக வயிற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதை வந்து குணப்படுத்துவதில் இந்த சுண்டைக்காய் உள்ள வத்த குழம்பு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. ஓகேவா. அதனால நம்ம வந்து வத்த குழம்பு சாப்பிடும்போது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஏன்னா இன்னைக்கு ஃபுட்டு எல்லா ஃபுட்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதானா இல்லை, சரியா. சில ஸ்பெசிஃபிக் ஃபுட்டு மட்டும் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதில் ஒன்று தான் இந்த வத்த குழம்பு, அதாவது சுண்டைக்காய். அந்த வத்த குழம்பில் உள்ள சுண்டைக்காய் தான் பயங்கரமான பெனிஃபிட் உள்ளது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து சொல்லி பார்க்கும்போது இந்த வத்த குழம்பு எப்பப்போ யார் சாப்பிடலாம்னா எல்லாரும் சாப்பிடலாங்க. ஏன்னா இது சுகரு ப்ரெஷரு உள்ளவங்களும் இதை சாப்பிடலாம். காரணம் என்னென்னா அதெல்லாம் குறைக்க தான் செய்யுமே தவிர இது வந்து கூட்டாது. அப்புறம் வத்த குழம்புல முக்கியமாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதில் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அப்போ நமக்கு வந்து பாடியில் வந்து இந்த நச்சு கழிவுகள் வந்து சேரும்போது தான் பல விதமான வியாதிகளுக்கு அது வழிவகுக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வத்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த நச்சுக்களை வெளியேற்றும் போது நமக்கு இம்யூனிட்டி இன்னும் பூஸ்ட் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ஸோ அது மட்டுமா கேட்டிங்கன்னா இல்லைங்க, இந்த வத்த குழம்பு வந்து உடம்புல உள்ள ஹீட்டையும் குறைக்கும். ஏன்னா இந்த ஹீட்னாலையும் பல வியாதிகள் வருது. சில ஃபுட்டு சாப்பிடும்போது ஓவராக சாப்பிடும்போது முக்கியமாக அந்த சிக்கன் மாதிரியான நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடும்போது ஹீட்டு பாடியில் கூடி அது பல விதமான வியாதிகளை கூட உண்டாக்கிறது. அது சீராக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த வத்த குழம்பு சாப்பிடும்போது என்னன்னா உடம்புல உள்ள ஹீட்டும் குறைக்கும். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செரிமானத்துக்கு உதவும், ஹீட்டை குறைக்குது, இன்ஃபெக்ஷனுக்கு அகைன்ஸ்டாக ஆக்ட் பண்ணுது. இப்படி பல நன்மைகள் இருக்குது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸாகவும் இருக்குது. ஸோ இத்தனை பெனிஃபிட் நிறைந்த வத்த குழம்பை நம்ம சோறு கூட சாப்பிட்டோம்னா எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அப்படி நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. சோறு கூட ரொம்ப சாப்பிடாதீங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தொப்பை போட்டுருவீங்க. என்னன்னா இப்போ சோறு கூட சாப்பிடலாம், ஆனால் சோறு கொஞ்சம் வந்து வச்சு சாப்பிட்டா பரவாயில்ல. இது எல்லா வகையான ஐட்டத்து கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வந்து இட்லி, தோசை, சோறு எல்லாத்து கூட சாப்பிடுங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா வத்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சோறு எடுத்து அதுவும் சுடு சோறு கூட சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியாமையே ஒரு தட்டை என்ன 1.5 பிளேட்டு 2 பிளேட் கூட சாப்பிட்ருவீங்க. அது வந்து கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டாக மாறி அது தொப்பை உட்பட பலவிதமான கெட்ட கொழுப்புகளை உண்டாக்கிவிடும். ஸோ அதனால் வந்து அளவு குறைவாக வந்து சோறு, இட்லி, தோசை, 2 இட்லி 2 தோசை, ஒரு 1/2 பிளேட் சோறு, இதுக்கு கூட வந்து வத்த குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகேவா. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் உள்ள வத்த குழம்பை நீங்கள் எப்பப்போ சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா இதை டெய்லி சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. வாரத்துக்கு 2 டைம்ஸ் வந்து சாப்பிட்டாலே இதனுடைய பெனிஃபிட்லாம் கிடைச்சிரும். ஓகேவா. அது இல்லாமல் இந்த அல்சர் உள்ளவங்க வந்து இந்த வத்த குழம்பு சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா அதில் உள்ள அந்த சுண்டைக்காய் வந்து வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய சக்தி உடையது. ஆனால் காரம் கம்மியாக வச்சு சாப்பிடுங்க. ஓகேவா. அதனால நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களும் இதை சாப்பிட்டாங்கன்னா சுகர் ப்ரெஷர் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்குது இல்லையா, அது ஹீட்டை வந்து குறைக்குது. அப்படி பல வகையான நன்மைகளை வந்து செய்யும்போது சுகர் ப்ரெஷர் வந்து எதனால் கூடுது? சுகர் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிப்புனால. அப்போ இந்த சுண்டைக்காயெல்லாம் சாப்பிடும்போது இனிப்புக்கு ஆப்போசிட்டாக உள்ளது. அப்போ இனிப்பை கூட குறைச்சி இந்த சுகரை குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை நன்மைகள் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே அனைத்து வயதானவர்களும் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்களை தாராளமாக சாப்பிட வேண்டியது தான் வத்த குழம்பு. ஸோ இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா பல நன்மைகள் உண்டு. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள், நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட்டு வாழ்வார்கள் இல்லையா. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து பயனடைந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அப்படி ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சுண்டைக்காய் நிறைந்த வத்த குழம்பு போட்ட முக்கியமான வீடியோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். அனைவரும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.